சூப்பர். எங்க அப்பா தர்மபுரியில தம்பியோட விட்டார்ல, நைட் செத்து போனாரா? நேற்று காலையில வரைக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டாரா, நேற்று நைட்டு செத்து போயிட்டாரு. செல்வா வந்தேனே பாருடா, என்னை பாருடான்னு 2 வாரமா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. நானே அப்பா ரிட்டர்ன் காசு வருதுப்பா, அப்பா நான் 36 வருஷம் வேலை பார்த்தேன் அரசு போக்குவரத்துல, ரிட்டர்ன் காசு வருதுப்பா, 1.5 வருஷம் கழிச்சு தந்துடுவாங்கப்பா. அந்த காசு வாங்கிட்டு உடனே பார்த்து உன் கையில் ஒரு 10,000 அல்லது 20,000 தரணும்ப்பா, தந்து உன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனாலே போகாம இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இவங்க அக்டோபர்ல வரும் நவம்பர்ல வரும்னு ஏமாத்திட்டாங்க. சுப்பு எங்க அப்பா செத்து போனாரு. சுப்பு இவங்க கரெக்டா நேரத்துல தந்துருந்தேன், எங்க அப்பாவை போய் பார்த்துருப்பேன். அப்பா கையில அந்த காசை கொடுத்து எங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். யோ 37 வருஷம் இந்த கார்பரேஷன் நாயா உழைச்சேன், பேயா உழைச்சேன், ரத்தத்தோட சொட்டு ஃபுல்லா அந்த கார்பரேஷனுக்கு தந்துட்டு வெறும் எலும்பு கூட வந்தேன். எனக்கு காசே தர மாட்டீங்க. ரிட்டர்ன் காசு ஏன் காசியா, ஏன் பிஎம் காசியா, ஏன் லீவ் சம்பளம் காசியா, ஏன் காசு தரதுக்கு உங்கள்கிட்ட அழுகணுமா கெஞ்சணுமா? இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எங்க அம்மா செத்து போனாரு. இப்ப யார் எங்க அம்மாவை கொடுப்பா? எங்க அப்பா கையில அந்த காசை நான் கொடுக்க முடியுமா? ரிட்டர்ன் ஆனவங்க சாபத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. எங்க வயிற்றுச்சவங்க அவங்க சும்மா விடாது, சும்மா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துறாங்க. டீச்சருக்கு கொடுத்துறாங்க, போலீஸுக்கு கொடுத்துறாங்க, இபியில் கொடுத்துறாங்க. அரசு போக்குவரத்து கூட எதுவும் கொடுக்கறது இல்லை. 18 மாதம் ஆச்சு. 18 மாதம் நான் ஏன் பேசல? என் காசு 40 லட்சம் வாங்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க 10 லட்சம் 20 லட்சம் வட்டிக்கு வாங்கி வட்டிக்காரன் பார்த்து பயந்து ஓடுறேன். முதலமைச்சர் ஐயா, உங்களை அப்பான்னு கூப்பிட சொன்னீங்க, உங்களை கூப்பிட முடியாது. ஏன்னா நான் கிளவே உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? எங்க அப்பா நான் அப்பான்னு கூப்பிட முடியாது. எங்க அப்பா செத்து கிடக்காரு தர்மபுரியில். நான் போய் செலவு பண்றது கூட எனக்கு காசு இல்லை. யார் தருவா? செலவு பண்றது கூட காசு இல்லை. என்னோட பாவம் உன்னை சும்மா விடாது, சும்மாவே விடாது. ரிட்டர்ன் காசு பார்க்காம நிறைய பேர் செத்து போனாங்க, ஆயிரக்கணக்கில். அந்த காசை கண்ணால பார்த்து போய் நினைச்சாங்க, ஒருத்தன் கூட பார்க்க முடியல, செத்து போனாங்க. எல்லாம் செத்து போய் பணத்து மேல தான் காசை போடுங்கடா, பணத்து மேல காசை போடுங்கடா. ஏன் காசுடா? யோ உன்னை ஃப்ரீயாவா கேட்குறேன், ஏன் காசியா? நான் உழைச்ச காசியா? அதை நீ தரமாட்டேன். நான் என்ன பாமியா ஒண்ணு? அரசு போகுது 37 வருஷம் நாயா அப்பாயா கஷ்டப்பட்டு கழுதையா மாடா வேலை செஞ்சேன், தப்பா சொல்லியா? தப்பாயா? இவங்களுக்கு இலவச தரது காசு இருக்கு, புதுசா ஹாக்கி கிரவுண்ட் செய்யறது காசு இருக்கு, சிலை திறக்கிறது காசு இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கறது காசு இருக்கு. ஆனா போக்குவரத்து அரசு போக்குவரத்து தொழிலாளர் ரிட்டர்னானவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் காசு இல்லை. ரூபா ஒதுக்காச்சு, அக்டோபர்ல ஒதுக்காச்சு. நான் இங்க வரும் நினைச்சேன். அக்டோபர் 10 நாங்க, தீபாவளி நாங்க, நவம்பர் நாங்க, முதல் வாரம் வரவே இல்லப்பா. உன்னை பார்த்து உன் கையில என்னோட ரிட்டர்ன் பணத்துல இருந்து கொஞ்சத்தை கொடுத்து நீ சிரிக்கிற அழகை பார்க்கலாம்னு நினைச்சேன். கடைசியா என்னை அழகு விட்டாங்கப்பா. அப்பா எனக்கும் கிடைக்காதுப்பா. என் பேத்திக்கு தருவாங்களா, பேத்தியோட பேத்திக்கு தருவாங்களான்னு தெரியலப்பா. சூப்பர் போய் எங்க அப்பா பிளந்து மேல விழுந்து, அப்பா மனசுக்கப்பா உன்னை பார்க்காம போயிட்டேன்ப்பா, கடைசி காலத்துல உன்னை பார்க்காம போயிட்டேன்ப்பா, இந்த அரசு போக்குவரத்து நம்பி பார்க்காம போயிட்டேன்ப்பா, இந்த அரசாங்கத்தை நம்பி மந்திரியை நம்பி உன்னை பார்க்காம போயிட்டேன்ப்பான்னு சொல்லி அப்ப எங்க அப்பா பிளந்து மேல விழுந்து அழுது அவர் காலை கட்டி முடிச்சு அழுதா தேட்டா மனசாருவான். தர்மபுரிக்கு போகணும், கிளம்புறா.